வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். கணக்கு பயிற்சி நூல் பருவம் 3 மொட்டு ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலகு 1 வடிவங்களை அறிவேன். நேர்கோடுகளும் வளைகோடுகளும். பூனைக்கு மீசையும் வாலும் வரைகன் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூனையோட படம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பூனையோட மீசையை நேர்கோடுகள் வச்சு வரைய போகிறோம். பூனையோடைய வாலை நம்ம வளைகோடுகள் வச்சு வரைய போகிறோம். நெக்ஸ்ட்டு 1.1 இது அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நேர்கோடுகள் மட்டும் கொண்ட படங்களை டிக் செய்க. இப்போ கீழே கொடுத்துருக்கிற படங்களில் நேர்கோடுகள் மட்டும் எந்தெந்த படத்தில் வருதோ அதை நம்ம டிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பம்பரத்தில் வளைகோடுகள் வருது, இப்போ இது வராது. அடுத்தது இதுக்கு நேர்கோடுகளால் ஆனதுன்னு அவங்களே டிக் போட்டிருக்காங்க. அடுத்தது பட்டம் படத்தில் பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் ஒரு வளைகோடு வருது, அதனுடைய நூலும் வளைகோடுகள் வருது, அப்போ இதுவும் வராது. அடுத்தது பந்து படத்துலையும் வளைகோடுகள் வருது, அப்போ இதுவும் வராது. வீட்டினுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கோடுகள் எல்லாமே நேர்கோடுகள் தான், அப்போ இது சரி. இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வளைகோடு வருது, இந்த கார்னர்லேயும் வளைகோடு வருது, அப்போ இதுவும் வராது. அதே மாதிரி இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா டம்ளருடைய மேலே வளைகோடுகள் வருது, இப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு இந்த செஸ் போர்ட் பார்த்தீங்கன்னா வளைகோடுகள் வரல, ஃபுல்லாகவே இங்கே இருக்கிறது எல்லாமே நேர்கோடுகள் தான், அப்போ இது சரியான விடை. நெக்ஸ்ட்டு 1.2 பார்த்தீங்கன்னா மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சரியான விடையை டிக் செய்க. ஃபஸ்ட் கொஸ்டின், நேர்கோடுகள் மட்டும் கொண்ட எழுத்து எது? இது அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற எழுத்துக்களில் க, ம, ரா, லா. இதில் நேர்கோடுகள் மட்டும் வர்ற எழுத்து ரா. அடுத்தது வளைகோடு மட்டும் கொண்ட எழுத்து எது? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லா, வா, லா, நா. இதில் பார்க்கும்போது வளைகோடுகள் மட்டும் வர எழுத்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லால மட்டும்தான் வளைகோடு வருது, ஆனால் இந்த வாழை வளைகோடும் வருது, நேர்கோடும் வருது. அதே மாதிரி இந்த எழுத்துலேயும் வளைகோடும் வருது, நேர்கோடும் வருது. நாளை பார்த்தீங்கன்னாலும் வளைகோடும் வருது, நேர்கோடும் வருது. ஸோ லா இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 3, நேர்கோடும் வளைகோடும் கொண்ட எழுத்து எது? இப்போ கீழே இருக்கிற எழுத்துக்களில் நேர்கோடும் வரணும், வளைகோடும் வரணும். அது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆ, அதாவது டி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டின்ற எழுத்தில் தான் நேர்கோடும் வருது, வளைகோடும் வருது. ஏல பார்த்தீங்கன்னா நேர்கோடுகள் மட்டும்தான் வருது, கேலையும் நேர்கோடுகள் மட்டும்தான் வருது, எஸ்ல வளைகோடு மட்டும்தான் வருது. அடுத்தது 4, நேர்கோடுகள் மட்டும் கொண்ட எழுத்து எது? இங்கே ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர், பி, என், சி. இதில் நேர்கோடு மட்டும் வர எழுத்து பார்த்தீங்கன்னா என். அடுத்து வளைகோடு மட்டும் கொண்ட எழுத்து எது? கியூவில் பார்த்தீங்கன்னா வளைகோடும் வரும், நேர்கோடும் வரும். ஓல வளைகோடு மட்டும்தான் வரும், பியில் நேர்கோடும் வரும், வளைகோடும் வரும், இசட்டில் நேர்கோடுகள் மட்டும் வரும். அப்போ ஆன்சர் ஆ, ஓ. அடுத்தது 1.3, நேர்கோடுகளை மட்டும் பயன்படுத்தி உனக்கு பிடித்த படங்களை வரைக. இப்போ நான் இங்கே ஒரு வீட்டோடைய படம் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் நம்ம எந்த படம் வரைஞ்சாலுமே அதில் நேர்கோடுகள் மட்டும் வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உனக்கு பிடித்த படத்தை வரைந்து அதில் நேர்கோட்டிற்கு சிவப்பு வண்ணமும் வளைகோட்டிற்கு நீல வண்ணமும் தீட்டுக. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டம் படம் வரைஞ்சிருக்கேன். பட்டம் படத்தில் இருக்கிற நேர்கோடுகளுக்கு சிவப்பு கலரும், அதில் நூல் பார்த்தீங்கன்னா வளைகோடுகளால் ஆனது, அதனால் நீல கலர் நூலுக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்தது 1.5, சரியான விடையை டிக் செய்க. 4 பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் எது? சதுரம். செகண்ட் கொஸ்டின், 3 பக்கங்கள் மட்டும் உள்ள வடிவம் எது? முக்கோணம். தேர்ட் கொஸ்டின், எதிரெதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம் எது? செவ்வகம். ஃபோர்த் கொஸ்டின், வளைவாக உள்ள வடிவம் எது? வட்டம். நெக்ஸ்ட் 1.6, சரியான விடையை டிக் செய்க. இது மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சதுரத்தின் முனைகளின் எண்ணிக்கை 4. இது அவங்களே மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், வட்டத்தை பற்றிய சரியான கருத்தை தேர்ந்தெடு. என்னென்ன ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வளைவானது, 3 முனைகள் கொண்டது, பக்கங்கள் சமமானது, நேர்கோடுகளை கொண்டது. இதில் இருக்கிற சரியான கருத்து பார்த்தீங்கன்னா வளைவானது.
அடுத்து செல்வன் முக்கோணத்தை பற்றி கூறிய கருத்தில் தவறானது எது? 3 பக்கங்கள் கொண்டது, முனைகள் இல்லை, 3 முனைகள் கொண்டது, பக்கங்கள் சமமாகவோ அல்லது சமமற்றோ இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா முனைகள் இல்லை தான் தவறானது. அப்போ நம்ம அந்த ஆன்சர் தான் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அடுத்து செவ்வகத்தை உருவாக்கக்கூடிய குச்சிகளின் தொகுப்பை தேர்ந்தெடு. ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா குச்சிகளுடைய தொகுப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த தொகுப்பை வச்சு நம்ம கரெக்டாக வந்து செவ்வகத்தை வந்து உருவாக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 குச்சிகள், ஆனால் 4 குச்சிகளும் சமமாக இருக்கிறதால சதுரம் தான் உருவாக்க முடியும். இங்கே 3 குச்சிகள் இருக்குது, அப்போ முக்கோணம் தான் நம்ம உருவாக்க முடியும். இங்கே வந்து 3 குச்சிகள் இருக்குது, 4 குச்சிகள் இருக்குது, ஆனால் 3 குச்சிகள் பெரியதாகவும் 1 குச்சி சிறியதாகவும் இருக்குது. அப்போ இதில் வந்து செவ்வகத்தை உருவாக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 குச்சிகள் பெரியதாகவும் 2 குச்சிகள் சிறியதாகவும் இருக்குது. அதே மாதிரி பெரிய குச்சிகளும் சமமான அளவில் இருக்குது, சிறிய குச்சிகள் 2ம் சமமான அளவில் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன உருவாக்கலாம்னா செவ்வகத்தை உருவாக்கலாம். அப்போது இ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நானே செய்வேன் கொடுத்துருக்காங்க. 1 நேர்கோடுகள் மட்டும் கொண்ட படத்தை தேர்ந்தெடு. இங்கே கொடுத்துருக்கிற படத்தில் நேர்கோடுகள் மட்டும் எங்கே வருதுன்னா இந்த டிவி படத்தில் தான் வருது. ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பால் என்ற சொல்லில் வளைக்கோடு மட்டும் கொண்ட எழுத்துக்கள் எத்தனை? இப்போ இதை பார்க்கணும். BALL இதில் வளைக்கோடு மட்டும் வருதான்னு பார்க்கணும். பிலையும் வளைக்கோடு மட்டும் வரல. ஏன்னா பியில் பார்த்தீங்கன்னா நேர்கோடும் வருது, வளைக்கோடும் வருது. ஏல நேர்கோடுகள் மட்டும்தான் வருது, எல்ல நேர்கோடுகள் வருது. அப்போது என்ன ஆன்சர்னா 0. ஏன்னா இதில் வந்து வளைக்கோடு மட்டும் உள்ள எழுத்துக்கள் வராததால் ஆன்சர் வந்து 0. அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேர்கோடும் வளைக்கோடும் கொண்ட எழுத்துகள் அதிகமாக உள்ள சொல்லை தேர்ந்தெடு. அதாவது ஒரு எழுத்தில் நேர்கோடும் வரணும், வளைக்கோடும் வரணும். அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து எந்த வேர்டில் அதிகமாக இருக்கோ அதை நம்ம டிக் பண்ணணும். இப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எம்மில் நேர்கோடுகள் மட்டும்தான் வருது, ஏல நேர்கோடுகள், TH நேர்கோடுகள் மட்டும்தான் வருது, இதில் வளைக்கோடு மட்டும்தான் வருது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் என்ற வேர்டில் எஸ் வந்து வளைக்கோடு மட்டும்தான் வருது. ஆனால் க்யூவில் நேர்கோடும் வருது, வளைக்கோடும் வருது. யூவில் வளைக்கோடு மட்டும், ஏல நேர்கோடு மட்டும் வருது, ஆரில் வந்து நேர்கோடும் வருது, வளைக்கோடும் வருது. அதனால் நான் க்யூவையும் ஆரையும் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் நேர்கோடும் வரும், வளைக்கோடும் வர எழுத்துக்கள் வந்து பியும் ஆர் மட்டும்தான். அதனால் அதை சர்க்கிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜியோ போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா நேர்கோடுகளும் வளைக்கோடுகளும் வர எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா G, B, R, D. அதனால் அதை மட்டும் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த வேர்டில் நிறைய எழுத்துக்கள் வருது பார்த்தீங்கன்னா ஜியோ போர்டில் தான். இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பக்கங்கள் சமமாகவோ அல்லது சமமற்றோ இருக்கும் என்ற பண்போடு தொடர்புடைய வடிவத்தை டிக் செய்க. அதாவது பக்கங்கள் வந்து சமமாகவும் இருக்கும், சமம் இல்லாமலும் இருக்கும். அப்போ அந்த பண்புக்குரிய வடிவம் வந்து முக்கோணம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தோடு பொருந்தும் பண்பை டிக் செய்க. இப்போ நமக்கு என்ன வடிவம் கொடுத்துருக்குன்னா செவ்வகம் கொடுத்துருக்கு. இப்போ செவ்வகத்துக்கு பொருந்தக்கூடிய பண்பு ஏதோ அதை நம்ம டிக் பண்ணணும். 3 பக்கங்கள் 3 முனைகள் உண்டு, தவறு. அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும், அதுவும் தவறு. பக்கங்கள் சமமாகவோ அல்லது சமமற்றோ இருக்கும், அதுவும் தவறு. எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும், அதுதான் சரியான விடை. அப்போ நம்ம அதை டிக் பண்ணணும்.